அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் எந்நாளம்பலத்து. அடியன் இப்போ நான் உங்களுக்கு பொதுமக்களாகிய சொல்லுவது என்பதென்றால், கற்ப விருட்சம் தேடி எங்கே ஓடினால் உனக்குள்ளே இருக்கிறது என்று அறிவித்தார் ஞானகுரு. மறுபடியும் பார்க்குறேன், கற்பக விருட்சம் எங்கேயும் இல்லை, எங்கே வாங்குள்ளே இருக்குது. கற்பக விருட்சம் என்பது என்ன? காமதேனு என்பது என்ன? நல்லா படிச்சுங்க. கற்பக விருட்சம் ஒன்னோட இருக்கிற நம்ம இதை பாரு, இந்த உருவத்தை பாருங்கள், மேலே எங்கன்னு இருக்கு பாரு. கற்பக விருட்சம் மேலே இருக்கிற பிரபஞ்ச சக்தியை, பேராற்றலே, உன்னுடைய அறிவே வேறு ஒன்றும் கிடையாது. அறிவு எண்ணில் அடங்காத பல கோடி ஐடியாக்கள், பல கோடி அறிவுகள் இருக்குது. அது நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு செயல் வடிவத்தை கொடுக்குது. இதுதான் உண்மை. அறிவு என்பது அறிவு என்பது என்ன? இது கேமரா, இது புத்தகம், இது ருத்ராட்ச மாலை, இது அம்மா, இது மூங்கில் தடி, இது ஸ்பேனு, இது அலமாரி, இது லைட்டு. இதுக்கு பேர் தான் அறிவு. பகுத்தறிவுன்னு பேர் இதுக்கு. அறிவுன்னா வேலை என்ன நினச்சிக்க பாருங்க. இதை சொல்கிறது தான் உள்ளே இருக்கிற ஆத்மா. இப்போ இது ஒரு சிங்கத்துக்கு சொல்லாது, ஒரு மாடுக்கு சொல்லாது, புரியுதா? ஒரு நாய்க்கு சொல்லாது, ஒரு பறவைக்கு சொல்லாது, அதுக்கெல்லாம் தெரியாது. இதை பகுத்தறிவு செய்யறது தான் மனித பிறவி. இறைவன் முதல்ல புல்லானார். புல்லுன்னு எந்த புல்? அரும்புல்ல முதல்ல யுகம் தோன்றும் போது, இந்த பிரபஞ்ச உலகம், இந்த உலக உருண்டை தோற்றுவிக்கும் போது, இந்த சூரியன் சிதறி வெடித்து இதை உலக உருண்டையை ஆவி பஞ்சபூதங்க தத்துவம் ஒன்றா கூட இயங்கும்போது முதலில் 6 கூ நல்லா கவனிக்கணும். 6 கூன்னா என்ன? அருகம்புல்லுன்னு பேர். 6 கூ எங்கெங்கே இருக்குது? அந்த 6 கூ 2, 4, 6. இது 6 கூ. 7வது கூறுவே. இந்த 6 கூ தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு தான் முத்திரை, அதாவது தீட்சை கொடுக்குறது. இதுதான் சுட்டி காட்டி போடும். அதை காட்டக்கூடாது. வரவங்களுக்கு வர தீட்சை வாங்கணும்னு காட்டலாம். இந்த 6 கூ தான் அருகம்புல்லுன்னு பேர். அருகம்புல்லுக்கு இருக்கிற மகத்துவம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் புல்லுக்கும் கிடையாது. இப்போ முதல் தோன்றி அருகம்புல். அந்த அருகம்புல் என்ன பண்ணுது? தண்ணியில் மக்குது, அழுகி புழுவாகுது. பாரு, இயற்கை பரிமாணம் வளர்ச்சி எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். அருகம்புல் அது குறிப்பிட்ட வயசு, குறிப்பிட்ட காலம் இருந்து தன்னை மக்கி, தண்ணியில் மக்கி, அருகி காஞ்சி, அது கீழே தழையாகும்போது முழுகும்போது மக்கி புழுவாகுது. இன்றைக்கும் பாரு, எரு கொட்டை எடுத்தால், தொழு எரு கூட மாடு எருலாம் கொட்டோம். நாங்கள் மாட்டு தொழில் எடுத்தால் மண்புழுன்னு ஒன்று உண்டாகும். அது யார் உற்பத்தி பண்ணுறது? அதை அதே மாதிரி கோட்டாம்புழுன்னு ஒன்று உற்பத்தி பண்ணணும். சீனாக்காரெலாம் அதை சாப்பிடுவான், பொரிச்சு சாப்பிடுவான். இதெல்லாம் யார் பண்ணுறது? இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி பண்ணுது. அப்போது முதல்ல அதான் புல்லாகி புழுவாகி ஊர்வனைன்னா தண்ணியில் பாருங்கள், முதல்ல பாசை ஒரு நீ வேணால் தண்ணி தேக்கி வை, தொட்டிலையோ இதில் எங்கன்னா தேக்கி வை, இல்லை ஒரு குளங்கொட்டை தேக்கி பாசை பிடிச்சி பச்சை பச்சைன்னு பாசை பிடிக்கும். பாசை என்பது தண்ணியினுடைய இருக்கிற உயிர் சத்து. அது புரியுதா? அந்த என்ன பாசை ஆகும். பாசை கொஞ்ச நாள் செவி கட்டியாகி ஒரு தலைப்பட்டுற மாதிரி, அதாவது தலை பெருசாகவும் வால் நீட்டாகவும் இருக்கும். அதுக்கு தலைப்பட்டுறன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னு கேட்டால், அதனுடைய வடிவம் தான் நம்ம அணுக்கள். தலைப்பட்டறை என்ன வடிவத்தில் இருக்குதோ அதான் நம்ம உயிர் அணுக்கள், உயிர் பிரபஞ்சத்தில் இருக்கிற அணுக்கள். அந்த மாதிரி தான் சொல்லுது. அதாவது நம்ம இதில் பாருங்கள், அந்த 2 சக்கரம் போட்டு அதை நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லி போட்டிருப்போம், ஒரு கருப்புலையும் வெள்ளையிலையும். அதுதான் அந்த வடிவம் தான் அது. இப்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரபஞ்சம் தண்ணியில் பாசை ஆவி, தலைப்பற்றி ஆவி, தவளை ஆவி, தவளை ஊர்வன பாம்பாவி, பாம்பு பறவையாவி, பரிமாண வளர்ச்சி. இதை வளர்ச்சி சொல்கிறேன், இதை நான் பண்ணி சொல்கிறேன். இதை வளர்ச்சி ஆவி, பறவையாவி, பறவை மிருகமாவி, மிருகம் மனிதாவி, மனிதன் முனிவனாகி, முனிவன் தேவனாகுது. இதுதான் பரிமாண வளர்ச்சி. நம்மளுக்கு இந்த வளர்ச்சியிலேருந்து கொண்டாந்து விட்டுக்கிறாங்க. 7வது பிரி புல், புழு, ஊர்வனை, பறவனை, மிருகம், மனிதன். 6வது வச்சு புரியுதா? இப்போ மனிதன் என்ன பண்ணணும்? ரிஷி ஆகணும், ரிஷி நிலையை போகணும், தத்துவ நிலையை ஓடணும். அவர் தத்துவ நிலை ஒன்று தேவன் ஆகணும். அதுக்கு முற்படு இது 8வது. நான் சொல்கிறது 8வது. இப்போவும் நான் சொல்கிறேன், நிலை எல்லாமே என்ன நினச்சிக்கிறீங்க? உலக மக்கள் அனைத்து பேரும் 5 அறிவுத்தில் தான் இருக்கிறீங்க. என்ன சார், நாங்கள் மனுஷனுக்கு 6 அறிவு, நீ 5 அறிவுன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி அப்பட்டமான ஒரு பொய்யா இருக்குதான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நீ ஒரு செயல்படும் போது நினைக்கிற
இந்த பொண்ணு இல்லை இப்போ வீடு கட்டணும், நான் புது வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை கொண்டாந்து எங்கே கட்ட நினைக்கிற? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தின்னு 5வது இடம். நினைக்கிற இடத்து தொண்டைக்குழி. இந்த 5 இடத்துல தான் நினைக்கிறேன். 6வது இடம் நீங்கள் வரவே இல்லை. 6வது அறிவு நீ வந்தீங்கன்னா நான் மறுபடியும் பேசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீட்டு தலைக்கு மேலே நல்ல வீடு கட்டணும் நினைப்பு பூரா இங்கே கொண்டாயா, இங்கே வச்சு நடக்காதியா. அந்த செயல் நின்றுடும். இறைசக்தி ஒன்று அனுமதி இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ 6வது என்ன இங்கே வந்துடும். 6 அறிவு முழுமையாக வேலை செய்யணும்னா பொட்டு வைக்கிற இடத்த வேலை செய்ய சாமி. பொட்டு வைக்கிற இடத்த கொண்டாந்து நிறுத்து. மணக்கண்ணில் இப்படி கொண்டாந்து நிறுத்து. வீடு எப்படி கட்டணும் அப்படியே மணக்கண்ணிலே பிளான் போடு, ஸ்கெட்ச் போடு, எந்த இடத்த கட்டணும் வாஸ்துப்படி எம்கண்ணு வச்சு பிரித்து போடு. அப்போ இது செயல்படத்தில் எங்கன்னு கேட்டினா உங்ககிட்ட இருக்குது. நீ செயலை ஆக ஆக பிரபஞ்சம் இப்போ 7வது இடத்த பிரபஞ்சத்தில் மேலே கொண்டு போடு. நீ பிளான் போட்ட இல்லை, இந்த வீட்டை இப்படி கட்டணும், இப்படி மாடி இப்படி வைக்கணும், லெட்டின் பாத்ரூம் வைக்கணும், பூச்சி ரூம் வைக்கணும், கிச்சன் இப்படி வைக்கணும், பெட்ரூம் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஐடியா போகிற இதை பூரா மேலே இங்கே மேலே கொண்டு நிறுத்து. பிரபஞ்சத்தில் 7வது இடத்த நிறுத்து. நடக்கலைன்னா கேளு. நீ இதுக்கு முன்னே நினச்சிட்டு சாமி போனேன், முகூர்த்தம் பண்ணேன், மண் வாங்கினேன், 2-3 லட்சம் மண் வாங்கினேன், லோன் கடன் வாங்கினேன், ஒரு 10 லட்ச ரூபா, வீடே கட்ட முடியல சாமின்னு எப்படி நடக்கும்? நீ செயல்பட்டதே சரியில்லையே. அதனால் இதை செய்கிற மக்கள் இதுக்கு என்ன, இதுக்கு பேர் அறிவுன்னு சொல்லிட்டான். அந்த அறிவு தான் நம்ம மூளையில் இருக்க. அதுக்கு தான் வேறு ஒன்று. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டினா கற்பக விருட்சம் வேறு ஒன்றும் இல்லை. கற்பக விருட்சம் என்பது நம்ம மூளையே. இது வலது மூளை, இடது மூளை. உள்ளே இருக்கிற பிட்யூட்டிக்கலண்டு பீனியல் கிளண்டுன்றோம். அதை நம்ம ஆத்மான்றோம், கூர்ம நாடின்றோம். கூர்ம நாடினா கண்ணு கூர்மையாக பார்க்குது, அதுக்கு பேர் தான் கூர்ம நாடின்னு பேர். நாடி என்பது ஒருத்தவனை பார்க்கறது நாடி, கூர்மையாக பார்க்கறதுக்கு நாடி. புரியுதா? இப்போது இந்த கற்பக விருட்சம் என்பது வேறு எங்கேயும் இருக்குது சொல்லுவான். அந்த கடையில் வச்சுருவோம் பாரு, ஒரு தங்க மரத்தில் தங்கத்தில் சீரியல் லைட்லாம் கட்டி வியாபாரம் பண்ணுற ஸ்தலத்தில் வச்சுருப்போம். சில்லுன்னு இருக்கும். அது கற்பக விருட்சம். அதில் சும்மா அது வியாபாரத்துக்கு வச்சுது. காமதேனு ஒன்று பசு மாடு மாதிரி தாய் மாதிரி வச்சு அது உண்டு. அது தெய்வ அதாவது ஆசிரமத்தில் பெரிய பெரிய மகான்கள் காலத்தில் இருந்துக்குது. கற்பகதேனு, காம விருட்சம், அன்னப்பட்சி, ஐராவதம் இதெல்லாம் அது இந்த காலத்தில் இல்லை. அதனால் கற்பக விருட்சம் என்பது உன்னுடைய அறிவுத்திறமையை அறிவே தவிர வேறு எதுங்க. கற்பக விருட்சம் வேறு எங்கேயே இருக்குது, நம்ம அங்கே இருக்குது. வேறு சொர்க்கலோகம் இருக்குது, நாம் அங்கே ஒரு மகான்கிட்ட, அதெல்லாம் உங்ககிட்டே இருக்குது. அந்த கற்பக விருட்சம் என்பது இந்த படத்தை பாருங்கள். இதுதான் உங்களுடைய உங்கள் மூளை தான், உங்கள் அறிவு தான், உங்கள் திறமை தான், உங்கள் ஊக்குவிக்கிறது தான் கற்பக விருட்சம். இதை அறிந்து மெய்யன்பர்கள் ஒருவரும் திட்டம் போடுறது. இப்போ திட்டம் போடுறது எப்படி? ஒரு செயலை திட்டம் போடனா வாசியை பிடிக்கணும். வாசி கட்டாயம் நாடி என்பது தான் வாசி. நாடின்னா என்ன? ஒன்றை நாடி பார்க்கறது, கூர்ந்து கவனிக்கிறது நாடி. நாடி என்பது வாசியை பார்க்கணும். வாசி என்பது என்ன? வா என்பது காற்று, சி என்பது 2 கலந்து தான் நம்ம நாடி சுவாசம் போகினது. ஹிட்னு உடம்பு கணக்கு நல்லா சூடாக இருக்குது, உயிர் வைங்குது. பிரேதம் செத்து போயினா சில்லுன்னு ஆகிடுது. அப்போ நாடி இயக்கிறது என்ன? அந்த நாடி தான். அதை தான் வாசி. அந்த வாசியை இடது மூக்கில் ஓட்டி பிளான் போடு. இடது மூக்கில் சுவாசத்தை நினைத்துக்குன்னு மேற்கவோ இல்லை தெற்கவோ திரும்பிக்க. நான் சொல்கிறது பண்ணி இது வாசியில், அதாவது வாசின்னு ஒரு மகான் இருக்கார், திருப்பூர் பக்கத்தில் இருக்கார். அவர் சிங் என்ற சாவர் பேர். அவர் வாசியை பற்றி தான் நிறைய பேசிக்கிறாரு. அவர்கிட்டையும் போயிருக்கிட்ட இதுக்கு முன்னோர்கள் என் குருநாதர்லாம் வாசியை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. வாசி பிடிச்சவன் சோசின்னு சொல்லலாம். அந்த வாசி தான் நம்மள்கிட்ட பேசுறது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த வாசி இடது மூக்கில் ஓடும்போது, சுவாசம் இடது மூக்கில் ஓடும்போது நல்லா அப்படின்னு மூச்சுடும். ஒரு மூக்கில் அதிகமாகவும் ஒரு மூக்கில் கம்மியாக போகும். 2 மூக்கில் சம சுழிமுனையில் போகும். அப்போ சுழிமுனையில் போய் நீ எதையும் நினைக்கக்கூடாது. எந்த வேலையும் தியானம் பண்ணணும். அந்த நேரத்தில் தியானத்தை தவிர மற்ற எந்த செயல்பாடுலையும் இருக்கக்கூடாது. இறங்கினா செயலாகுது. சுழிமுனை என்பது வெட்டவெளி, சூனியல்னு சொல்லுவாங்க. அதை வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டை ஒன்றுமில்லாத இடம் சூனியா. செடி கொடி இருக்கிற வளர்ச்சியான இடம். அப்போ என்ன பண்ண, இடது மூக்கில் சுவாசம் போது குளிர்ச்சியான காற்று ஓடும்போது அந்த காரியம் திட்டம் போடணும். வீட்டை அப்படி கட்டணும், இப்படி போடணுன்னு திட்டம் போடணும். அதே ஆரம்பிக்கும் போது வலது நாசில் ஓடும்போது திட்டம் போடும். இந்த எந்த முகத்தில் உட்காந்து பண்ணணும் இருக்குது சாமி சொல்கிறது நல்லா கேளு. எந்த திக்கு உட்காந்து சந்தனில் ஓடும்போது மேற்கு பக்கம் திரும்பி உக்காந்துக்கணும். மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ வாங்கி இந்த திட்டம் தீட்டணும். பிளான் போகிறது, வரைபடம் போகிறது, யார் இன்ஜினியரை பார்த்து, ஒரு மனையடி சோசியரை, ஒரு ஜோசியரை பார்த்து பண்ணும்போதெல்லாம்
உக்காந்துன்னு நீ வந்து தெற்கு முகமாக அல்லது மேற்கு முகமாக வந்து உன்னுடைய வாசியை வந்து சந்தனம் ஓட விட்டுட்டு அந்த காத்திச்சுன்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். அதை பிளான்லாம் போட்டு செயல்படும் போது சூரியனில் ஓடும்போது கிழக்கு முகமோ இல்லை வடக்கு முகமோ வந்துன்னு அந்த காரியத்தை செயல்படணும், வெற்றி அடையும். இது அடியேன் கண்ட உண்மை. எல்லா மெய்யன்பர்கள் இதை எல்லாரும் தெரிந்து இதில் சூட்சுமம் நிறையா இருக்குது. கலையை மாற்றுறது. இப்போ ஐயா எனக்கு நீ சொல்கிறீங்களே தவிர வலது நாசிலே ஓடுது இடது நாசியில் ஓட முடியல வல்ல ஐயா என்ன பண்ணலாம், அதுக்கு மாத்திரை தாந்திரிக்காங்கிட்டு நீங்கள் நேரடியாக வாங்க. இந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் இதை சொன்னால் வேறு மாதிரி ஆகிடுன்றதுக்காக நான் சொல்கிறது கிடையாது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நண்பர்கள் என்னிடம் நேரில் தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து அந்த கலையை மாத்திரை வித்தையை நான் சொல்லி தருவேன். கட்டாயம் மாற்றலாம். இடத்துல இந்த வளர்கிற மாதிரி 2.25 மணி நேரம் ஓடும் ஐயா. அந்த மூச்சு சுவாசம் சந்தனம் 2.25 மணி நேரம் 2 நாள் மாறி சந்தனம் 2.25 இப்படி நாடி போகணும். சுடுமணியில் ஓடும். இப்போ கூட ஆண் பெண் பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பெற்றுக்கிறாங்க. அதனால சித்திரங்களை எப்படி பார்த்தாங்க? இந்த தான் வலது நாசியில் ஓடும்போது உனக்கும் மனைவிக்கும் வலது நாசியில் ஓடும்போது நீங்கள் தாம்பத்திய உறவுகள் அந்த விந்து கருப்பையில் உண்டா அது ஆண். அதேமாரி ஒன்று பொண்டாட்டிக்கு இடது நாசி உனக்கு இடது நாசி போட ஆண் பெண் உறவு கொண்டு அந்த கரு வந்து கருப்பு பையில் தங்கிச்சுன்னா அது பெண்ணு. இடையில சுழிமுனையில் வச்சுன்னா அது பிறக்கிறது அலி 9ஆக பிறக்கும். அதாவது அதாவது இரவும் அரவாணின்னு சொல்லுவாங்க அவங்கள. அது பிறகு அது வந்து முதல்ல பிறக்கும் போது ஆணாக பிறப்பாங்க. போக குணம் மாறிடும். பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், பொம்பளை மாதிரி பூ வைக்கணும், பொம்பளை மாதிரி எல்லாம் நினச்சிக்கணும். அந்த இயற்கையாக வர குணம் அது பிரபஞ்ச சக்தியில் ரகசியம். அது அதுங்கிட்ட நான் போய் நிறைய தோண்டி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணாம். அதனால் இதை தெரிஞ்சுக்கின்னு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ரகசியத்தை இந்த வாசியை பற்றியும் நீங்கள் ஒரு செயல்படுறதை பற்றியும் உங்ககிட்ட இந்த விருட்சம் எங்கே இருக்குது, கற்பக விருட்சம் எங்கே இருக்குன்ற ரகசியத்தை உங்களுக்கு நான் தீட்சை கொடுக்கும்போது கட்டாயம் சொல்லி காட்டுறேன். வாங்க தெரிஞ்சுங்க. எல்லா அருளையும் இறைவனுடைய திருவடிகளையும் சேர்ந்து தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேன்மேலும் வளர வைத்து ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த முன்னோர்களை திரேதா தோவரா யுகத்தில் முதல்ல அப்படி தான் வாழ்ந்தாங்க. யுகம் மாற நீ கலியுகம் மாற எல்லாம் மாறி போச்சு. அதனால் இந்த கலியுகத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அப்போ வந்து இந்த யுகம் மறுபடியும் பிரளயமாகி மறுபடியும் உதய போகுது. அப்போல்லாம் வந்து வள்ளலார் மறுபடியும் பிறப்பார். மறுபடியும் இதே எப்படி போனாலும் அதேமாதிரி இந்த உலகத்துக்கு உபதேசம் பண்ணி வர காத்துன்னு இருக்கார். இதை எதிர்பார்த்து நீங்களும் இந்த செய்தியை தெரிஞ்சு உங்கள் வேணும் என்று விருப்பம் உள்ளவருக்கு மட்டும் கேளுங்க. ஐயா விருப்பம் இல்லாத உங்கள் செல்லை தள்ளிட்டு வேறு வேலையை பாருங்கள். நீங்கள் இதை கேட்கணும்னு நாங்கள் யாரும் கட்டாப்படுத்தலை. ஏன்னா இது விருப்பம் இல்லைங்க. ஆர்வம் மட்டும் எல்லாருமே பண்ணுறது கிடையாது. ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குதுல்ல. இதுக்குன்னு தனியாக இருக்குது, ஒரு குணம் இருக்குது, அறிவு இருக்குது. இந்த தெரிஞ்சுக்கிறவங்க என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் தேவை பூர்த்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.